1010வது நூற்பா. உழிஞைதானே மருதத்து புறனே. அகத்திணையாகிய மருதத்திணைக்கு புறமான திணை, அதாவது புறத்திணை உழிஞை திணையாகும். உழிஞை திணை பகை மன்னன் தன் படைகளுடன் வந்து அரசனின் ஊரின் கண் அமைந்துள்ள அரணை அல்லது மதிலை முற்றுகையிடுதலாகும், கைப்பற்றி கொள்ளுதலும் ஆகும். அப்பொழுது அவனுடன் வந்த வீரர் உடிஞ்சை பூ மாலையினை சூடியிருப்பர். உடிஞ்சை பூ என்பது திரு பூளை பூவாகும். உடிஞ்சை பூ மாலை அணிந்து வந்து அரணை பிடிக்க முயற்சி செய்வதனால் இது உழிஞ்சை திணையானது. அரண், அரணம், அருப்பம், கோட்டை, மதில், எயில், புரிசை என்பன ஒரே பொருளை குறிக்கும் பல சொல். அரண்கள் நீராறான நில அரண், மலை அரண், காட்டரண் இவை இயற்கை அரண்களாகும். அவன் நாட்டில் அது இயற்கையாகவே அந்த அரண்கள் அமைந்திருக்கும். இயற்கையுடன் செயற்கை அரணையும் அமைத்துக் கொள்வர். மருதத்திணைக்கு எவ்வாறு உடிஞ்சை புறத்திணையாகும்? மருதத்துக்கு புலத்தல், அதாவது ஊடல் உரிபொருளாகும், ஒழுக்கமாகும். மருதத்திற்கு அரண் அமைந்த ஊர்களே நிலைக்களமாகும். உடிஞ்சைக்கும் அரண் அமைந்த ஊர்களே நிலைக்களனாகும். அரணுக்கு வெளியில் உள்ளோரும் உள்ளே இருப்போரும் பகைத்து போரிடுவர். அதுவே உழிஞைக்கு உரிப்பொருளும் ஆகும். ஏன்னா அந்த ஊடல் இது போரு. அதுவே உழிஞைக்கு உரிப்பொருளாகும், ஒழுக்கமாகும். அதனால் மருதத்துக்கு உழிஞை புறமானது. செயற்கை அரண் என்பன ஏணியை சாய்த்து வைத்து ஏற முடியாத உயரத்தில் கட்டி வைப்பது. ஏன்னா பகைவர்கள் அந்த ஏணியில் ஏறி வந்து விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் அந்த ஏணி கிடைக்காத அளவுக்கு உயரமாக மேலே கட்டி வைப்பது. வெளியே உள்ளவர் மதிலை இடிக்க முடியாத உறுதித்தன்மையுடன் அகலமானதாகவும் கருங்கல்லினாலுமே அதை கருங்கல்லினாலும் செங்கல்லினாலும் அமைத்து வைத்திருப்பர். இங்கே ஒன்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மதிலுக்கு புரிசை என்று ஒரு பெயர் இருக்கிறது, என்று ஒரு பெயர் இருக்கிறது. புரிசை என்று சொன்னால் இப்ப கூட புரிசை வாக்கம்னு ஒண்ணு இருக்கு. புரிசை என்பது மதிலை குறிக்கும். அது என்ன மதிலை குறிக்கும் என்றால் செம்பால் அமைக்கப்பட்ட மதிலைத்தான் புரிசை என்று கூறுவர். இப்ப தமிழன் மதிலையே செம்பால் அமைத்து வைத்து ஆண்டிருக்கிறான். இன்னொன்று சோ என்பது ஒரு மதிலை குறிக்கும். இந்த சோ என்பது ஏன் மதிலை குறிக்கிறது? சோவுக்கு என்ன பொருள்னா மிக உயர்ந்த மதிலுக்கு பேர் சோ. அதனால் பெரும்பாலான மதில் சுவர்கள் உயரமாக இருப்பதெல்லாம் சோ மதில் என்று பொருள். இம்மாதிரியான உறுதியான மதிலில் பொறியும் அமைத்திருந்தனர். பாருங்க, தமிழர்கள் அந்த காலத்திலேயே 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மதிலின் மீது பொறி அமைத்து வைத்திருந்திருக்கிறார். இம்மாதிரியான உறுதியான மதிலில் பொறியும் அமைத்திருந்தனர் என்பது தமிழரின் அறிவாற்றலுக்கு ஓர் எடுத்துக்காட்டாகும். மேலும் பல செயற்கை பாதுகாப்புகளை பார்ப்போம். அரண்கள் வளைத்து எய்யும் இயந்திர வில். இயந்திர வில்லு சாதாரண வில். மனிதன் தானே வெறும் கையால அந்த பிரம்புல கட்டி நரம்பு இழுத்து அம்பு வைத்து எய்கின்ற வில்லு கையால் செய்வது. இயந்திர வில்லை தமிழன் அமைத்திருந்தான் என்று செய்திருக்கிறது. வளைத்து எய்யும் இயந்திர வில். கருங்குரங்கினை போன்ற பொறி, கருங்குரங்கினை போன்ற ஒரு பொறியை
அந்த மதிலின் மீது அமைத்திருந்தான். அது எதிரியினுடைய அம்பு வந்தாலும் எதிரி ஏறி வந்தாலும் அது பிடித்து கொள்ளும். கல்லை வைத்து வீசி அடிக்கின்ற கவன், இது எல்லாருக்கும் தெரியும். கவன் என்ற கருவி கல்லை வைத்து கையால் எறிவதுதான். அது அதாவது பல கிலோமீட்டர் தூரம் போற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்தது. நெருங்குபவரை துன்புறுத்தும் வெம்மை மிக்க நெய்யினை வைத்திருந்தனர். பெரிய நெய்யின்னா எண்ணெய். எண்ணெய் என்ற சொல்லுக்கு நாம் கல் நெய், அது கல் நெய் என்பது பெட்ரோல், நெய் என்பது எண்ணெயை குறிக்கும். அப்போ நெருங்குபவரை துன்புறுத்தும் வெம்மை மிக்க நெய்யினை வச்சிருந்த இப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, எண்ணெயை காய்ச்சி எதிரி மேல் ஊற்றினார்கள். அதே மாதிரிதான் காய்ச்சி வைத்து இருக்கிறார்கள். நெருங்குபவரை துன்புறுத்தும் வெம்மை மிக்க நெய்யினை வைத்திருந்தனர். செம்பை உருக்குகின்ற ஆற்றல் வாய்ந்த தீ அதாவது பானைகள், பானைகள் வைத்திருந்தனர். பாய்லர், அதனை பாய்லர் என்று சொல்லுகிறார்கள். தீ பானைகள், அதாவது செம்பையே உருக்குகின்ற ஆற்றல் வாய்ந்த தீப்பானைகள். சாதாரணமான வெப்பம் உடையது இல்லை. ஆறாவது, இரும்பு காய்ந்து கொண்டிருக்கின்ற உலைகள். இரும்பு கொதிக்க கொதிக்க காய்ந்து கொண்டிருக்கிறது. கல் நிரப்பி வைக்கப்பெற்ற கூடைகள், கல்லால் அடிக்கிறது. கல் நிரப்பி வைக்கப்பெற்ற கூடைகள் இருந்தன. தூண்டில், பாருங்க, மீனை பிடிக்கிறதுக்கு தான் தூண்டில் வைத்திருந்தார்கள் என்பதில்லை, ஆளை பிடிக்கிறதுக்கும் தூண்டில் வைத்திருந்தார்கள். இந்த தூண்டில் அதாவது மேலே இருந்து கொண்டு கீழே வருகின்ற பகைவனை, ஏறுகின்ற பகைவனை அந்த தூண்டில் மாட்டி மேலே தூக்கிக் கொள்வார்கள். தூண்டில் அதாவது நீரில் இருந்து மீனை தூக்குவதை போன்று கீழே இருப்பவனை மாட்டி மேலே தூக்கிக் கொள்வது. கழுத்தில் பூட்டி இழுக்கின்ற தொடக்கி என்று ஒரு சங்கிலி இருந்தது. அதை கீழே போட்டா போதும், அந்த சங்கிலியை மாட்டிக்கொள்ளும், அவனை மேலே தூக்கிக் கொள்வார்கள். பிறகு ஆண்டலை பறவை வடிவிலான அடுப்புகள் இருந்தன. ஆண்டலை பறவை என்பது ஆண் தலை பறவை. அது ஆண் தலை பறவை ஆண்டலை பறவையாச்சு. இதற்கு என்ன பொருள்னு பார்த்தா யாரு எந்த அகராதியும் ஆண்டலை பறவைன்னு தான் இருக்குதே தவிர, அப்படி பார்த்தால் கோட்டானாக அல்லது கூகையாக அல்லது ஆந்தையாக இருக்க வேண்டும். அதுதான் மனித முகமுடைய பறவைகள். அதனால ஆண்டலை பறவை வடிவிலான அடுப்புகள் இருந்தன. அதாவது அதுல தூக்கி போடுவார்கள். பிறகு மதிலின் மீது ஏறியவரை ஏற விடாமல் கீழே தள்ளுவதற்குரிய இரும்பாலான கப்புகள் இருந்தன. கப்புகள்னா அத தவையினும் சொல்லுவார்கள், கப்பு என்றும் சொல்லுவார்கள். இப்படி இருக்கும், இதோட முட்டி தள்ளுறது, அவை கப்புகள் இவையே இருந்தன. அதுக்கு அடுத்து இவை மட்டும் இல்லை, இன்னும் பாருங்க, கழுக்கோல். கழுக்கோல்னா நீங்க கழுவேத்திர மரம் பார்த்திருப்பீங்களா, படம் பார்த்திருக்கலாம். கழுவேத்திர மரம் என்பது கூர்மையான ஒரு மரம். அதிலே உட்கார வைத்தார்கள், அதுதான் கழுவேத்திரம். இந்த கழுக்கோல்ன்றது என்ன, முனையில் கூறு உடைய கோல், அதனால்தான் அது கழுக்கோல். அது கழுகு, காசம், சூலம், கழுமரம், பசுவினது கழுத்தில் இருக்கின்ற ஒரு வகை கொடி, ஒரு வகை தடி, கூர்மையான குத்தீட்டு போன்ற இவையெல்லாம் கோலாக இருக்கலாம். இதுதான் அதனுடைய பொருள். என்னது, இந்த கழுகு நான் சொல்லுவது கூர்மையான கோல், அதாவது ஈட்டியை போன்றது. இப்ப ஈட்டின்னு நாம அடிக்கடி படிக்கிறோம்.
ஈட்டியை பாய்ச்சினார்கள் என்று சொல்லுகிறோம். ஈட்டியை தொடக்கத்தில் தமிழர் போரில் பயன்படுத்தினர். பிறகு அந்த ஈட்டியை பயன்படுத்துவதில்லை, விட்டு விட்டனர். ஏன் தெரியுங்களா? ஈட்டி என்பது அந்த அந்த கொம்புல இப்படி இந்த முனை இருக்கும். இந்த முனையில ஒரு வளைவு இருக்கும், சின்ன வளைவு. இந்த வளைவு என்ன குத்தனா உள்ள போயிடும் குடல் வயிற்றுல. அது வெளியே எடுத்தா குடலோட வெளியே வரும். இந்த மாதிரி கொடுமையான கருவி வேண்டாம் என்று கருதினா அந்த குத்தீட்டியை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டார்கள். இந்த கழுக்கோல் என்பது என்ன? இந்த முனையில இந்த வளைவு இல்லாமல் இருக்கும், அதுதான் கழுக்கோல். அது கழுகு, காசம், சூலம், கழுமரம், பசுவினது கழுத்தில் இடுகின்ற ஒரு வகை தடி, இவையெல்லாம் கூட கழுக்கோல் தான். பிறகு அம்பு கட்டுகள், அம்பை எடுத்து எடுத்து வீசுவதற்காக அம்பை கட்டுக்கட்டாக கட்டி வைத்திருந்தார்கள். இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அம்பு அரா தூணி, எனக்கு தெரிஞ்சு பல பேர் அம்பு தூணி என்று தெரிந்தவர்கள் எழுதுகிறார்கள், தெரியாதவர்கள் அம்பரா தூணி அம்பரா தூணி என்று எல்லாருக்கும் எழுதி பாருங்க. அம்பரா தூணி, அம்பு தூணி. அம்பு புட்டில், இத்தனை சொல் இருக்கு. இத்தனைக்கு வேறுபாடு உண்டு. இந்த புட்டிலும் தூணியும் ஒண்ணுதான். அப்படின்னா தோளில மாட்டிக்கொண்டு அது பாத்திரம், அதாவது அம்பு வைக்கின்ற ஒரு அது புட்டில் என்று சொல்லலாம், அம்பு புட்டில் என்று சொல்லலாம், அம்பு தூணி என்று சொல்லலாம். ஆனால் அம்பரா தூணி என்பது கம்பராமாயணத்தில் ராமனுக்கு மட்டும்தான் இந்த சொல்லு பயன்படுத்தப்படும். ராமனுக்கு அந்த ஆற்றல் இருக்குதா இல்லையான்றது வேற செய்தி, அது நான் அதுக்கு வரல. ஆனா இந்த அம்பரா தூணி என்ற சொல்லு ராமனுடைய புட்டிலுக்கு மட்டும்தான் பொருந்தும். அதற்குத்தான் அதை பயன்படுத்த வேண்டும். ஏன் அப்படின்னா அம்பு, அரா, தூணி, அந்த மூணு சொல்லு உடையது அது. அது ஏன் அப்படின்னா அம்பு குறையாத, நீங்காத, போகாத, தூணினா புட்டில். இதனுடைய பொருள் என்ன? அவர் ஒரே ஒரு அம்பை அந்த புட்டிலில் வைத்திருப்பார். அந்த அம்பு யாரை கொல்ல வேண்டுமோ போய் அவர்களை கொன்று விட்டு அது கங்கையில் போய் புனிதமாடி விட்டு, அப்படின்னா குளித்து விட்டு திரும்ப அவருடைய புட்டில வந்து அமர்ந்து விடும், குறையவே குறையாது. அதனால் ராமனுக்கு மட்டும்தான் அந்த ஆற்றல் உடையதாக கம்பர் எழுதுகிறார். அதனால ராமனுக்கு பயன்படுத்தும் போது மட்டும்தான் அம்பரா தூணி என்ற சொல்லு வரும். மற்ற யாருக்கும் அம்பரா தூணி என்ற சொல்லை பயன்படுத்தவே கூடாது. அம்பு தூணின்னு சொல்லலாம், அம்பு புட்டில்னு சொல்லலாம். இது என்ன ஆகும்? அவர் எய்தால் போனது போனதுதான், திரும்ப மறுபடியும் வேற ஒரு அம்பு எடுத்துக்கணும். அதனாலதான் அம்பை கட்டுக்கட்டாக கட்டி வைத்திருந்தார்கள். அதனால அம்பு கட்டுகை. இது செயற்கை பொருள்கள். இந்த இடத்துல நாம் அதை பார்த்து கொள்ள வேண்டும். நாம இருந்தானா இல்லையான்றது வேற செய்தி. இந்த சொல்லுக்கு பொருள் அதுதான். பிறகு ஏவு அறைகள். ஏவு அறைகள் என்பது அம்பு தொலைகளை உடைய அறை. அது பாருங்க, அவர் அம்பை எய்கிறவர் அறைக்குள்ள இருப்பார், ஒரு அறைக்குள்ள இருப்பார், நிற்க மாட்டார் வெளியில. இந்த அம்புக்கு இந்த அறைக்கு வெளியில அது ஒரு இந்த சூழல்ல துளைகள் இருக்கும். இந்த துளைகள் எதிரியின் மீது, பகைவர் மீது அம்பை எய்வார்கள். இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது, எதிரிகளுக்கு தீங்கு விளையும். இப்படி ஏவறைகள், இதுக்கு பேரு ஏவறைகள் என்று பொருள். அந்த மாதிரியே அமைத்து வைத்திருந்தார்கள். இவர் ஆள் உள்ள இருப்பாரு, அவரு பாதுகாப்பா இருப்பாரு, அவருக்கு ஒன்றும் ஆகாது, எதிரிகள் மீது அம்பு போய் பாயும். இந்த
அம்பு அரா தூணிக்கு இந்த இடத்துல இன்னொரு செய்தியும் சொல்ல வேண்டும். அம்பு, ராமனுடைய அம்பு குறையாது. யாரை போய் விரட்டணுமோ அவங்கள விரட்டும், அல்லது யாரை கொல்லணுமோ கொல்லும். பிறகு கங்கையில புனிதமாடி விட்டு அந்த அம்பரா தூணில வந்து உட்கார்ந்து விடும். அதனால அம்பு அரா தூணி, அம்பு நீங்காத தூணி. இதே செய்தி அதே கம்பராமாயணத்தில் வாலியினுடைய மார்புல பாய்ந்தது அவன் பிடிச்சிக்கிட்டான். அப்போ அங்க தோத்தே போனார் அவர். அவருடைய அம்பை வாலி பிடித்து விட்டான். மார்புல இருந்தது, எடுத்து பார்த்தா அதுலதான் ராமுன்னு இருந்தது. அதனால ராமா, நான் உனக்கு என்னடா பாவம் தவறு செய்தேன், ஏன்டா என்ன கொண்டான்னு கேக்குறார். சரி, இப்படி இப்படி வந்து அம்பை அந்த வழியாக செலுத்தி பகைவர்களை அடிப்பது, அது ஏவுவரைகள். பிறகு திருகு மரங்கள்னு, இவை தன்னை நெருங்கி வருபவரின் தலையை திருகுவது. அந்த மரம் சும்மா நிற்கும், அது கிட்ட ஆள் போனான்னா போதும் தலையை பிடிச்சி திருக்கி விடும். இப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள். நெருங்குபவரின் தலையை திருகுவது. ஊசி, இது கையை பெயர்த்து எடுத்து விடும். ஒரு வகையான ஊசி, அதை செலுத்தினா போதும் கையை திருகி எடுத்து விடும். பிறகு சித்திலி பொறி, சித்திலி பொறி என்பது மீன் கொத்தி பறவையினுடைய பெயர். அது மீனை எப்படி அந்த பறவை கொத்துமோ அதே போல கொத்தி எடுக்கின்ற ஒரு இயந்திர, அதாவது சிச்சி பறவை போன்றது. ஒரு இது தூரத்தில் நின்று தாக்குவது, அப்படியே அந்த தூக்கிட்டு வந்துடும். அந்த மாதிரி ஒரு கருவி வச்சிருந்துருக்கிறாங்க. பிறகு பன்றி பொறி, பன்றி வடிவில் ஒரு பொறி. மூங்கில் பொறி, மூங்கில்ல செய்யப்பட்ட ஒரு பொறி. வீழ விடு மரங்கள், அதாவது வீழ விடுன்னா கீழே தள்ளி தாக்கிற மரங்கள் இருந்திருக்கின்றன. கணைய மரங்கள், இது வந்து கணைய மரங்கள் என்பது கோட்டையினுடைய மதில் சுவரனுடைய, கோட்டை சுவரனுடைய கதவனுடைய பின்பகுதியில இப்படி அமைத்திருப்பார்கள். அதாவது இப்படி இருக்கும் அந்த கதவுக்கு பின்னால. கதவை உடைக்காமல், கதவை உடைக்க முடியாமல், கதவை திறக்க முடியாமல் இது உறுதியாக இருந்து, இதுக்கு பேரு கணையா மரம். பிறகு எரிகோல், எரிகோல்னா கோலையே இங்க இருந்து எரியுது, தூரமா அடிக்கிறது. குந்தம், இதுவும் மதிலின் மேல் இருந்து வீசுவது. வேல், அதாவது வேலுன்னு ஏன் வந்து தெரியும் உங்களுக்கு, இந்த இலை வடிவில் இருக்கும், முனையில இப்படி இருக்கும். இதுக்குதான் வேலுன்னு பேரு. இது வேல், இந்த மாதிரி இலை வடிவில் இருப்பது. இது இப்பொழுதும் பயன்படுத்துகிறார்கள், முந்தையும் பயன்படுத்தினார்கள். இதைத்தான் முருகன் கையில் வைத்திருக்கிறார்கள். இதுக்கு ஏன் வேலுன்னு பேர் வந்தது? வெல்லுவதனால் வேல். மீனுக்கு ஏன் பேர் வந்தது? மின்னுவதனால் மீன். தெளிவான ஒரு நீர்ல போய் பார்த்தீங்கன்னா அங்க மீன் உள்ள அப்படி புரண்டு பார்த்ததுன்னா மின்னும். அதை பார்த்து தமிழன் மின்னுவதனால் அதனை மீன் என்று சொன்னான். பிறகு ஞாயில், ஞாயில் என்பது மதில் சூடு. மதிலுக்கு மேல ஒரு பகுதி, மதிலுக்கு மேல சூட்டுன்னு பேரு. இதுவும் மதிலின் மீது இருந்து கொண்டு அம்புகளை எய்யும் ஏவரை போன்ற தொலைகளை உடைய உயரமான மதிச்சுவர். மதில் ஏற்கனவே உயரமாக இருக்கிறது. அந்த மதிலின் மீது ஏறி நின்று கொண்டு அங்கே தொலை உடைய சுவரில் அம்புகளை எய்து பகைவர்களை விரட்டுவது அல்லது அடிப்பு, அதை போன்று இருப்பதுதான் ஞாயில். அதுவும் மதில் தான். இவற்றை போன்ற பல்வேறு கருவிகள் பயன்படுத்த பெற்றன. மதிலை பிடிப்போர் உடிஞையர், அதை மதிலை காப்போர் நொச்சியார். நினைவு வைத்துக் கொள்ளும், இது கொஞ்சம் குழப்பமா வரும். யார் நொச்சியாரு, யார் உழிஞையார் என்பது குழப்பமா வரும். மதிலை முற்றுகையிடுவோர் அல்லது அரணை முற்றுகையிடுவோர் அவர்கள் உழிஞையார். அதை பிறர் கைப்பற்றாமல் பாதுகாப்பவர், ஏற்கனவே அதற்கு உரியவர் நொச்சியார். அவர் நொச்சி மாலை சூடி இருப்பார். பிறகு உழிஞையார் உழிஞை பூவை சூடி இருப்பர்.
இவர் அரணை முற்றுகையிடுபவர். நொச்சியார் இவர் நொச்சி மாலை சூடி இருப்பவர். மதிலின் கண் மறைந்திருந்து மதிலை காப்பர். 2 உழிஞையார் வாளினை அல்லது உடையினை புறவீடு செய்வர். புறவீடு என்பது உலா அனுப்புறது. அதாவது முதல்ல நீங்க நான் போருக்கு வருகிறேன் என்பதை அறிவிக்கிறதுக்கு எப்படி ஆணிரைகளை கவர்கிறார்களோ அதை போல நான் போருக்கு வருகிறேன் என்பதை அறிவிப்பதற்காக வாளை ஊர்வலமாக அனுப்புவார்கள். அந்த வாளை பார்த்து வாளை மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொண்டால் அவன் அடிமையாகிவிட்டான் அர்த்தம். இல்லை எதிர்க்கிறான்னா அவரிடத்துல போருக்கு போவார்கள். அது மேல வாளை அனுப்புவது முதல்ல, பிறகு குடையை அனுப்புவது. குடைன்னா அரசனுக்கு மேல தலைக்கு மேல ஒரு பாதுகாப்பான குடை, பாதுகை. அந்த குடை ஒண்ணு இருக்கும், அதுதான் கவிப்பு. அது வேறு கவிகை. கவிகை என்பது இந்த வீசுவது, அது இல்லை. இது அந்த கவிழ்ந்து கொண்டிருப்பது அந்த குடை. அந்த குடையை அனுப்புவார்கள். ஒன்று வாளை அனுப்புவார்கள் அல்லது குடை அனுப்புவார்கள். அதுதான் இன்னைக்கு கொடை போயினுது, திருப்பதி குடை. அதுக்கு அடுத்து இங்கே ஒரு செய்தி நான் தமிழ்நாடு வரலாற்று ஒரு நூல்ல படித்தேன். இங்க மதுரையை ஆண்டு கொண்டிருந்த கிருஷ்ணன் அவன் தம்பி 2 பேர் ஆண்டு கொண்டிருந்த போது அவுரங்கசீப்பு ஒரு செருப்பை பல்லக்கில் வைத்து அவர்களுக்கு அனுப்பினானோ. அது ஏன்னா அதை மரியாதை கொடுத்து அந்த செருப்பை வாங்கி கொண்டு போய் அவர்களுடைய இருக்கையில் வைத்து விட்டால் அடிமைன்னு அர்த்தம். அப்படி அதை மரியாதை கொடுக்கலன்னா சண்டைக்கு வருவேன் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி அவுரங்கசீப்பு அனுப்புனதாகவும் அதை அந்த ஆண்டு கொண்டிருந்த அந்த சிற்றரசர் இருவரும் அங்க இந்த மாதிரி பல்லக்கு வந்திருக்கிறது, அவுரங்கசீப்பு பாதுகை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு செய்தி அனுப்பின போது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், அந்த அரசனுக்கு போய் சொன்னார்கள். அரசனுக்கு போய் சொன்னார்கள். உடனே அந்த அரசன் அங்கிருந்து வந்தான். பல்லக்குல அந்த வாளால் அந்த பல்லக்கை மூடி இருந்த அந்த செருப்பை, அதாவது பாதுகையை மூடி இருந்த துணியை இப்படி விலக்கி அது உள்ளே பார்த்தா அந்த பல்லக்குல ஒரு செருப்பு இருந்தது. உடனே அவன் கேட்டிருக்கிறான், ஏண்டா எனக்கு 2 கால் இருக்கிறது அவருக்கு தெரியாதா? ஒரு கால் அனுப்புனாரு, ஒரு செருப்பு அனுப்புனாரு, எடுத்துன்னு போடான்னு விரட்டி அனுப்புனதாக ஒரு செய்தி இருக்கிறது. இதை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் சண்டையை வலுச்சண்டையை வலிக்கும் சண்டைக்காக அனுப்பப்படுபவை. பிறகு ஆணிரையை கவர்வதை போல வாளை அனுப்புவார்கள். பிறகு உழிஞையார் யானையை விட்டு மோதி மதிலை உடைக்க முயல்வர். நொச்சியார் மதிலின் கதவு. உழிஞையார் காவற்காட்டினை அடித்து உள்ளே நுழைவர். நொச்சியார் காவற்காட்டினை அமைத்து தடுப்பர். உழிஞையார் அகழியை பலவாறு கடந்து உள்ளே செல்வர். நொச்சியார் அகழி முதலையை விட்டு எதிர்த்து தடுப்பர். உழிஞையார் மதிர்ப்புறத்தே மதிலுக்கு வெளியே நின்று போரிடுவர். நொச்சியார் மதிலின் மேல் நின்று தடுப்பர். உழிஞையார் அம்பை தடுத்து கொண்டே உள்ளே நுழைவர். நொச்சியார் வில்லேந்தி அவரை தடுப்பர். உழிஞையார் மதிலின் மீது பாம்பினை போலவும் உடும்பினை போலவும், அதாவது முயன்று ஏறுவர். நொச்சியார் அவர் ஏறி வராமல் தடுத்து போரிடுவர். உழிஞையார் போரிடுவதற்கு காரணம் மகள் மறுத்தலாக இருக்கலாம், அல்லது நொச்சியார் மகள் வழங்க மறுத்து இருக்கலாம். இதுதான் தமிழ்நாட்டுல பெரும்பாலும் சண்டை. மகளை கேட்டு கொடுக்கவில்லையானால் சண்டை வரும், அல்லது தன்னுடைய வீரத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக சண்டை செய்திருக்கிறார்கள். இடத்தை பிடிக்க வேண்டும், நிலத்தை பிடிக்க வேண்டும், நாட்டை பிடிக்க வேண்டும் என்று விரும்பி போர் செய்ததில்லை என்ற ஒரு செய்தி இருக்கிறது. இதை நாம் உணர வேண்டும். உழிஞையின் இலக்கணம் இது 1011வது நூற்பா.
முழு முதல் அரணம் முற்றலும் கோடலும் அணைநெறி மரபின்று ஆகும் என்ப. உழிஞை திணைக்கு இரு நெறி உண்டு. ஒன்று மதிலை மிகுந்த வலிமையுடன் முற்றுகையிடுவது, மற்றொன்று பெரு முயற்சிக்கு பிறகு கை கொள்ளுதலாகும். மதிலை வளைத்து சுற்றி முற்றுகையிடுவதும் கைப்பற்றுவதும் ஆகிய இவ்விரு நிலையும் உழிஞை திணைக்கே உரியவை. அதுதான் அவர்களுக்கு மரபு என்று போர் நெறி உணர்ந்த சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். அதுக்கடுத்து உழிஞையின் வகை 1012வது நூற்பா, அதுவே தானும் இருநாள் வகைத்தே அப்படின்னா 8. இருநாள்னா 2 நாள் 8. உழிஞை போர் என்பது 8 வகையாகும். உழிஞையின் 8 வகை. இது 1013வது நூற்பா. கொள்ளாறு தேயம், குறித்த கொற்றமும், உள்ளியது முடிக்கும், வேந்தனது சிறப்பும், சொல் எயிற்று இவர்தலும், தோலது பெருக்கமும், அகத்தான் செல்வமும் அன்றி முரணிய புறத்தோன் அணங்கிய பக்கமும் திறப்பட ஒரு நாள் மண்டிய குறுமையும் உடன்றோர் வருபகை பேணார் ஆரையில் உளப்பட சொல்லப்பட்ட 4 வகைக்கு. அதாவது உழிஞை போர் 8 வகைப்படும். ஒன்று, பகைவர் நாட்டினை கைப்பற்றாத முன்னமேயே கைப்பற்றியதாக கருதி கொண்டு வெற்றி விழா கொண்டாடுவது. பாரதியார் விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே விடுதலை பெற்று விட்டோம்னு பாடின மாதிரி இது ஒரு உத்தி. இது பைத்தியக்காரத்தனம் சொல்லக்கூடாது. இது ஒரு உத்தி. வெற்றி பெறுவதற்கு முன்னாலேயே வெற்றி பெற்றதாக கொண்டாடினால் அந்த வீரர்கள் கட்டாயமாக வெற்றி பெற்றே தீர்வார்கள், தோற்க விட மாட்டார்கள். இது ஒரு உத்தி. இதை கையாள்வது. பகைவர் நாட்டினை கைப்பற்றாத முன்னமேயே கைப்பற்றியதாக கருதி கொண்டு வெற்றி விழாவை கொண்டாடுவது. இரண்டாவது, எண்ணியதனை எண்ணியபடியே திண்ணியதாய் முடிக்கின்ற வேந்தனது சிறப்பினை பாராட்டுவதாகும். இன்னும் வெற்றி பெறல, இன்னும் சண்டைக்கு போகல, இதுக்குள்ளவே அந்த அரசனுக்கு பாராட்டு வீரர்கள் செய்கிறார்கள். மூன்றாவது, மதிலினை வளைத்து முற்றுகையிட்டவர் மதிலின் மீது ஏறுவதாகும். முற்றுகையிட்டுக் கொண்டு கீழே நிற்பதோடு மட்டுமில்லை, முயன்று மேலே ஏறி செல்லுவார்கள். அது 3வது நிலை. 4வது நிலை, மேலே இருந்து வருகின்ற படை கருவியை தடுப்பதற்கு கேடயங்களை பெருக்கிக் கொள்ளுதலாகும். 5வது நிலை, அரணின் அகத்தோனது செல்வ வளத்தினை காணுதலாகும். அகத்தோன் என்பது என்ன? அந்த நாட்டுக்கு உரியதா அந்த நாட்டு அரசன். இவர்கள் பகைவர் வெளியிலிருந்து வந்தவர்கள். இந்த மதில் மேல ஏறி உள்ள எவ்வளவு செல்வம் இருப்பது என்று கண்டுபிடித்து விடுவது செல்வத்தை. 6வது, அரணை வளைத்து முற்றுகையிட்டோர் அகத்தோனது போர் வலிமையை கண்டு திணறுதலாகும். அகத்தோன்னா அந்த நாட்டுக்கு உரியவன், இவன் புறத்தோன்னா வெளியிலிருந்து வந்தவன் பகைவன். இப்ப என்ன, அவன் பாருங்க எவ்வளவுதான் இருந்தாலும் எவ்வளவு வலுவா இருக்கிறான், திறமையாக இருக்கிறான், ரொம்ப திறமையாக போர் எடுக்கிறான், நம்மால எளிதில் அந்த நாட்டையோ செல்வத்தையோ கொள்ள முடியவில்லை என்று திணறுகிறார்கள். 7, மிகவும் திறமையுடன் தான் ஒருவனாகவே நின்று பகை வீரன் ஒருவனோடு எதிர்த்து போரிடும் குறு போராகும். அதாவது அந்த பகைவனும் வந்தவனும் நின்றவனும் தனி ஒருவனாகவே நின்று போரிடுவதுதான் அந்த 7வது நிலை. 8வது நிலை, வெகுண்டு மேலெழுந்து வருகின்ற பகைவரை பொருட்படுத்தாமல் நிமிர்ந்து நிற்கின்ற மதிலினது பெருமையை கூறுவதாகும். எதிரிகள் என்ன உடைத்தாலும் என்ன அடித்தாலும் அது சிதறாமல் சிந்தாமல் கோட்டை கொஞ்சம் கூட அந்த மதில் சுவர் உடையாமல் இருப்பதற்கு அதனுடைய பெருமையை பாராட்டி பேசுவதாகும்.
அதாவது இவ்வாறு உடுங்கை திணையானது 8 வகையான போர் நெறியை உணர்த்துகின்ற சான்றோர் கூறுவர் என்று கூறுகிறார் தொல்காப்பியர். அதுக்கடுத்து உழிஞையின் போர்த்திறம், உழிஞையாரின் போர்த்திறம் மேலும் 12 துறைகளை சொல்லுகிறார். இப்ப 8 சொன்னாரா, அடுத்து இன்னும் 12 துறைகளை சொல்லுகிறார். 1014வது நூற்பா. உடையும் வாளும் நாள்கோள் அன்றி மடையமை ஏணி மிசை மயக்கமும் கடை சுற்று அமர் ஒழிய வென்று கை கொண்டு முற்றிய முதிர்வும் அன்றி முற்றிய அகத்தோன் வீழ்ந்த நொச்சியும் மற்றதன் புறத்தோன் வீழ்ந்த புதுமையானும் நீர் செரு வீழ்ந்த. இந்த செரு அதுல வல்லின ரூ இருக்கு நூல்ல, தப்பா இடையின ரூவா மாத்தணும். என்னுடைய நூல்ல நீர் செருன்னு வல்லின ரூ இருக்கு, அதை இடையின ரூவா மாத்தணும். நீர் செரு வீழ்ந்த பாசியும் அதான்று ஊர் செரு வீழ்ந்த, அங்கேயும் வல்லின ரூ இருக்கக்கூடாது, இடையின ரூ தான் இருக்கணும். ஊர் செரு வீழ்ந்த மற்றதன் மரணம் மதில் மிசைக்கு விவர்ந்தோன் பக்கமும் இகல் மதில் குடுமி கொண்ட மண்ணு மங்கலமும் வென்ற வாழின் மண்ணோடு ஒன்ற தொகைநிலை என்னும் துறையொடு தொகை வகை 4 துறையென மொழிப. 4 12. செரு என்று இடையினம் உள்ளதால் அதற்கு இருந்தால் அதற்கு சண்டை, போர், ஊடல் என்று பொருள். செரு என்று வல்லினம் இருந்தால் அதற்கு அதாவது சிறு வயல், வயல், குளம், பாத்தி என்று பொருள். அதனால என்னுடைய நூல்ல ஒரு இடத்துல செரு என்று வல்லின ரூ இருக்கிறது, அதை மாற்றணும். நீர் செருல வல்லின ரூ இருக்கிறது, இடையின ரூவா மாற்றிக்கொள்ளுங்கள். மேலே கூறிய 8 வகையுடன் இந்த 12 வகையினையும் இணைத்து கொண்டு கொள்ளுதல் வேண்டும். மொத்தம் 20 துறைகளாகின்றன. 1 குடை நாட்கோள், மதிலை வளைத்து முற்றுகையிடவும் கொள்ளவும், அப்படின்னா பற்றி கொள்ளவும் கருதுகின்ற வேந்தனின் குடையை வைத்தல். அங்க கொடை கொண்டு வைக்கிறது. போர் தொடங்குவதற்கு முன்னதாக பாடி வீட்டி பாசறையில் குடையை வைத்தலாகும். படை வீடு பாசறை என்பது போருக்கு முன்னால் பயிற்சி பெறுகின்ற இடம், போருக்கு பயிற்சி தருவது அல்லது வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடம். அதுக்கு பேர் தான் பாசறை அல்லது படை வீடு. அந்த இடத்துல இன்னும் போரே தொடங்கல, முன்னால குடையை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? போர் தொடங்க போகிறோம் என்று பொருள். வாழ்கோள் கொள்ளல், அது அப்போ வாழை கொண்டு வந்து வைக்கிறது. ஏற்கனவே வைக்கப்பெற்றுள்ள குடையுடன் வாளையும் அந்த பாடி வீட்டில் வைத்தலாகும். 3வது ஏணிப்போர், மதிலின் மீது ஏணியை வைத்து ஏறி போரிடுதலாகும். இது ஏணிப்போர், ஏணியை சாற்றி மதில் மேலே ஏறுறது. பிறகு 4வது முற்றுகையிடுதல், புறமதிலை கடந்து அகமதிலை முற்றுகையிடுதலாகும். 2. அதாவது நான் திருவாரூருக்கு போன ஒரு தடவை 67 நினைக்கிறேன். ஆனா ஒரு மதில ஒண்ணு பார்த்தேன். என்ன மதில்னா ஊரை சுற்றி மதில். அந்த ஊரை சுற்றி மதில் இருக்கு. பிறகு அரணை சுற்றி ஒரு மதில் இருக்கு. அதான் இன்னொரு செய்தி. திருவரங்கம்னு ஸ்ரீரங்கம் அங்க போகும்போது இங்க அந்த மாதிரி காண வேண்டாம் இல்லையா, பல மதில்கள் இருக்கின்ற அந்த மதிலை சுற்றி தான் ஊரே இருக்கிறது. ஸ்ரீரங்கத்திலேயும் மதில் தானா, எல்லாம் மதிலாக இருக்கிறது, உள்ளதான் ஊரு. அப்படின்னா பாதுகாப்புக்காக அரசர்கள் அந்த காலத்துல கட்டி வைத்தது. எல்லாமே சுற்றி சுற்றி மதில் இருக்கிறது. சரி, இப்போ முற்றுகையிடுதல், புறமதிலை கடந்து அகமதிலை முற்றுகையிடுதல், உள்ள இருக்கிற மதில போய் முற்றுகையிடுதல். 5வது விழுதல், நொச்சியான் தோற்று வீழ்தல். நொச்சியான் என்பது யாரு? அந்த மதிலுக்கு சொந்தக்காரன்.
நொச்சியான் தோற்று வீழ்தல். நொச்சியார் மதிலை பகைவர் பற்றி விடாமல் பாதுகாத்துக் கொள்வோர் உழிஞர். உழிஞர் மதிலை முற்றுகையிடுவோர் அல்லது மதிலை பிடிப்போர். 6 புதுமை, அதாவது புறத்தில் உள்ளோன் அவ உடைஞான், யாரு பகைவன். புதுமையான போரினை செய்தல், அதனுடன் தோற்று விடுதல். என்னென்னமோ அவங்க செய்யறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் செய்யாம தெரியாத விதத்துல ஒரு விதமான போரை சேர்ந்தும் தோற்று விழுந்து போறது. நீர்ச்செரு, இங்கதான் வல்லினரு இருந்தது, இடைநரு மாற்றி. மூலத்தில் தவறு, அந்த ரூவை மாற்றிக்கொள்ள வேண்டும். அகழிப்போர் பாசி நிலை, அகழியில் உள்ள பாசியை விலக்கினாலும் விலகாமல் ஒன்று சேர்ந்த ஏந்து கொள்வதனை போன்று உழிஞையாரும் நொச்சியாரும் பிரிந்து பிரிந்து மறுபடியும் சேர்ந்து சேர்ந்து போரிட்டுக் கொள்கிறார்கள். பிரிந்து போகிறார்கள், மறுபடியும் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். அப்படி, அதாவது இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு? பாசி நிலை என்றார். இப்ப தண்ணியில இருக்கிற பாசியத்தெல்லாம் திரும்ப மறுபடியும் சேர்ந்து கொள்வதை போல இந்த நொச்சியாரும் உழிஞையாரும் மறுபடியும் வந்து சேர்ந்து கொள்கிறார்கள். அதுக்கு அடுத்து ஊர் செரு, மதிலை ஒட்டியுள்ள ஊரில் உழிஞையாரும் நொச்சியாரும் இணைந்து போரிடுதலாகும். இது நொச்சியார் தோற்று விடுதல். இங்க நொச்சியார் தோற்று விடுகிறார். நொச்சியார்னா யாரு? அந்த மதிலுக்கு சொந்தக்காரர். பிறகு வெற்றி சிறப்பு, மதிலை கைப்பற்றியவன், இது உண்மையாகவே வெற்றி சிறப்பு. மதிலை கைப்பற்றியவன் மதில் மீது செருக்குடன் ஏறி நின்று மகிழ்ச்சி அடைதல், இதுவே வெற்றி சிறப்பு. உழிஞையார் வெற்றியது. நாம இந்த தமிழனுடைய மதிலை சொல்லும் போது அகலமாக, அந்த விரிவாக, உயரமாக கட்டியிருந்தார்கள். மதில் மேல நின்று போரிடுகிற அளவுக்கு கட்டியிருந்தார்களா? எவ்வளவு அகலம் இருக்கணும்னு யோசனை பண்ணி பாருங்க. இதை பார்த்துதான் சீனாவுல கட்டினாம் போல இருக்கு. அதுல வண்டியே போலாமா அந்த மதில் மேல? வண்டி போற அளவுக்கு பாதை இருக்கிறது. பிறகு மண்ணு மங்கலம், பகைவரின் மதிலுக்கு புனித நீராட்டி செய்தலாகும். ஏன்னா அவன் மதிலை இவன் புட்டிட்டதுனால மதில கழுவி தூய்மைப்படுத்துறாரு. புனித நீராட்டுவது மண்ணு மங்கலம். சரி, வாழ் மங்கலம், வாளுக்கு புனித நீராற்றல். போருக்கு எடுத்து செல்லுகின்ற வீர வாளுக்கு நீராட்டி செய்தலாகும். இது வாழ் நீராட்டு, அது மதில் நீராட்டு. 12 தொகை நிலை, படை வீரருக்கு பாராட்டு செய்தல். படைக்கு பாராட்டு, அது பேர் தான் தொகை நிலை. இப்ப வெற்றி பெற்றதுனால அந்த படைக்கு பாராட்டு செய்கிறான். ஆகிய இந்த 12 துறையும் ஏற்கனவே கூறிய 8 துறையுடன் மொத்தம் 20 துறைகள் இவர் உரிமைக்கு வருகின்றன. பிறகு தும்பை திணையின் இயல்பு, இது 1015வது நூற்பா. தும்பை தானே நெய்தலது புறனே. அகத்திணையாகிய நெய்தல் திணைக்கு புறமாகிய திணை தும்பை திணையாகும். தும்பை என்பது கடுமையான போரினை குறிக்கும். கடும் போர் என்பது அதனுடைய பொருள், இறங்கத்தக்கதாகும். அதாவது நெய்தல் திணையானது உரிபொருளும் இரங்கல் தான். அதனால் நெய்தலுடன் இது ஒத்துப்போகும் திணை தும்பை திணையாகும். நெய்தலுக்கு புறம் என்பது இங்கு நெய்தலுடன் ஒத்துப்போவது என்றுதான் பொருளாகும். பகை மன்னர் இருவரின் தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை ஆகிய 4 வகை படைகளும் போர்க்களத்தில் நேருக்கு நேர் நின்று போர் செய்வதே தும்பை திணையாகும். அப்போது வீரர்கள் தும்பை மாலையை சூடியிருப்பர் அடையாளமாக. தனது வலிமையே தனக்கு துணையாகமாக கொண்டு போர் மேற்கொண்டு வந்த வேந்தனை எதிர்த்து போரிட்டு தோல்வியுறை செய்வதே தும்பையினது குறிக்கோளாகும். அகத்திணை துறையாகிய நெய்தல் திணையில் ஆர்ப்பு, அலைப்பு, அரண்கள் என்பன உள்ளன. கடல் இல்லையா, அதனால ஆர்ப்பு, அலைப்பு, அது பாதுகாப்பு.
அதனால் நெய்தலுக்கும் புறத்திணையாக அல்லது அதனுடன் ஒத்துப்போகும் திணையாக தும்பை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தும்பை போரின் போது அடையாளம் தெரியும் பொருட்டு தும்பை மாலையை வீரர்கள் சூடியிருப்பார். அது எதிரி வீரரும் சூடியிருப்பார், இந்த பகை வீரரும் பகை வீரர் அந்த இந்த வீரர் இது போர்க்களம்னு வந்தா எல்லாரும் தும்பை மாலையை சூடியிருப்பார். தும்பையினது இலக்கணம் 1016 நூற்பா. மைந்து பொருளாக வந்த வேந்தன். இங்க மைந்து என்றால் வீரம் என்று பொருள். தமிழர்கள் மகனை மைந்தன் என்று சொல்லுகின்றார்கள். மகனை மைந்தன் என்று சொல்லுகிறார்கள். மைந்துன்னா வீரம், மைந்தன்னா வீரன்னு பொருள். என்ன பொருள் பாருங்க, தமிழன் தான் பெற்றெடுத்த பிள்ளையும் வீரன், அவனும் வீரன். அதனாலதான் மரத்தமிழன் இவனுக்கு முதல்ல ஒரு பேர். இப்போ மைந்தன் என்றாலும் மகன் என்றாலும் வீரன் என்றாலும் ஒன்றே. போரிடும் பொழுது போரிடுவதற்குரிய வலிமை ஒன்றனையே வலிமையாக கொண்டு போரிட வந்த வேந்தனை தான் எதிர் சென்று போரிட்டு முறியடிக்கும் சிறப்பினை உடையது இந்த தும்பை போராகும். அடுத்து தும்பை போரினது கடுமையும் கொடுமையும். 1017வது நூற்பா. அதாவது கணையும் வேலும் துணையுற மொய்த்தலின் சென்ற உயிரின் நின்ற யாக்கை இருநிலை தீண்டா அருநிலை வகையோடு. அங்க அறநிலைன்னு இருக்கு நூல்ல, அவர் நிறைய இருக்கு. அங்க அறநிலைன்னு இருக்கும், அருநிலைன்னு மாத்துங்க. அருநிலை வகையோடு இருவார்பட்ட ஒரு சிறப்பு இற்றே. அறநிலைன்னு இருக்கும் அந்த பாட்டுல பாருங்க, அதுதான் இருக்கு. அது அருநிலைன்னு மாத்தணும். அருன்னா அட்டை, அட்டை இல்ல அந்த இது பூச்சி, ரத்தத்தை குடிக்கிற பூச்சி இருக்குது, அது பேரு அரு. அது கணையும் வேலும் துணையுற மொய்த்தலின் சென்ற உயிரின் நின்ற யாக்கை இருநிலன் தீண்டா அருநிலை வகையோடு இருவார்பட்ட ஒரு சிறப்பு இற்றே. அதாவது ஒரு என்ன செய்தின்னா, செத்து போயிட்டான், தரையில விழல. ஒரு வீரனின் உடலில் பல அம்பும் பல வேலும் நெருக்கமாக பாய்ந்து உடல் முழுவதும் தைத்து இருத்தலால் உயிர் உடலில் நின்று பிரிந்து சென்ற பின்னரும் உடலானது தரையை தொடாமல் நிற்கின்றது. ரெண்டு நிலையை பார்க்கலாம். அப்படியே மேல நிக்கிறான்னு நினைக்க முடியாது, அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உயிர் போயும் நிற்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது, உயிர் போயும் தரையில் அவன் போடலன்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உடம்பெல்லாம் அம்பு பாய்ந்து இருக்கிறதுனால அம்பு போய் தரையில குத்தி கொள்ளுகிறது, அவன் தரையில விழல. ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, பகை வீரன் ஒரு ஈட்டி, அதாவது ஈட்டி மாதிரி ஒரு வேல் இவன் மார்பில் பாய்ச்சுகிறான், அவன் மார்பில் ஒரு வேலை பாய்ச்சுகிறான். இருவரும் இறந்து விடுகின்றனர், இருவரும் தரையில் விழவில்லை. காரணம், இவருடைய பலத்தில் அவர் நிற்கிறார் உடம்பு, அவருடைய உடம்பு இவருடைய பலத்துல நிக்குது. இது இந்த நிலை இதுல சொல்றது. இதே செய்தி கலிங்கத்து பரணியில ஒரு செய்தி வருகிறது. கலிங்கத்து பரணியில என்ன செய்தினா, நான் வரும்போது சொல்றேன், இதை சொல்லிட்டு சொல்றேன். ஒரு வீரனின் உடலில் பல அம்பும் பல வேலும் நெருக்கமாக பாய்ந்து உடல் முழுதும் தைத்து நின்றதனால் உயிர் உடலில் நின்று பிரிந்து சென்ற பின்னரும் உடலானது தரையை தொடாமல் இருக்கின்றது. அது மிக கொடிய அட்டையினை போன்று. அந்த அட்டை தான் அரு. அட்டைன்னா அந்த பூச்சி, ரத்தத்தை குடிக்கிற பூச்சி. அது மிக கொடிய அட்டையினை போன்று உடம்பு தரையினை தொடாதவாறு அந்த வீரனின் உடல் தரையினை தொடாமல் இருக்கின்றது. மேலும் அட்டையினை இரு கூறாகவோ பல கூறாகவோ வெட்டிடினும் உயிர் போகாது. அது தனித்தனியா துண்டு, அந்த துண்டு எல்லாம் தனித்தனியா துடிச்சுக்கின்னு இருக்குமா. ஊர்ந்து செல்லுகின்ற உண்மையான வீரன், அதாவது
இறந்த பின்னரும் சினத்துடன் கூடிய போர் முகத்தினையே காட்டுகின்றான். செத்து போனா கூட கை போர் முகத்தையே காட்டிக் கொண்டிருக்கிறது. சரி, இது இரு பக்கத்தாரும் சமமாக போரிடுவதனால் இது ஒரு பக்கத்துக்கே உரியது அன்று, சிறப்பென்று கூற முடியாத நிலையாகும். இது போர் மறவனின் வீர சிறப்பினையும் போரினது கடுமையினையும் காட்டுகின்றது. அதாவது இந்த அருநிலை என்பது அட்டை நிலை. அட்டைனா பிடித்துக் கொள்வது. அது மட்டும் இல்லை, அட்டையை பலவிதமான பல துண்டுகளாக போட்டாலும் ஒவ்வொரு துண்டும் தனித்தனியாக ஊர்ந்து கொண்டிருக்கும். அருநிலை அட்டை போன்ற நிலை யாக்கை உடம்பு. இது முதல் நிலை, இறந்தும் தரையில் விழாத நிலை. இரண்டாவது நிலை உடல் முழுவதும் அறுபட்டும் பூமியில் தங்காமல் துள்ளும் துடிக்கும் நிலையாகும். இப்போ நான் அந்த கலிங்கத்து பரணிய செய்தி சொல்லுகிறேன். அதாவது இங்க கூட சொல்லலாம், உடல் எடுத்துக்காட்டு இருக்கு. உடலினது அறுபட்ட உறுப்புகள் தரையினை தீண்டாத நிலைக்கு சான்றான ஒரு பாடல் புறநானூற்றுல இருக்கு. வருபடை தாங்கிய கிளர்தார் அகலம் அருங்கடன் இருமாறு வயவர் எரிய உடம்பும் தோன்றா உயிர்கட்டு அன்றே மலையுணர் மடங்கி மாறெதிர் கழிய உலையான் இலையின் உடல் நின்று அன்றே. புறநானூற்றுல 282வது பாடல். தன்மேல் சீறி வந்த படையை தடுத்தான் அந்த வீரன். கும்பை மாலை அணிந்து விளங்கிய அவனது மார்பில் பகை வீரர் தமது கடமையை முடிப்பதற்கு படை கருவிகளை எறிந்தனர் அல்லது பாய்ச்சினர். அவனது உடம்பில் உள்ள கண்ணுக்கு தெரியாத உயிர் போயிற்று. பகை வீரன் போய்விட்டான், பகை வீரர் போய்விட்டனர். ஆயினும் அவனது உடல் நின்ற நிலையிலேயே இருந்தது. இவன் பாய்ச்சிய வேலில் அவனும் அவன் பாய்ச்சிய வேலில் இவனும் இறந்தும் நின்றிருந்தனர். இதுதான் இந்த பாட்டுக்குரிய பொருள். இந்த இடத்துலதான் நாம கலிங்கத்து பரணிய பார்க்கணும். கலிங்கத்து பரணியில என்ன செய்யறான், ரெண்டு பேரு இவன் மார்புல அவன் வேலை பாய்ச்சனான், அவன் மார்புல இவன் வேலை பாய்ச்சனான். ரெண்டு பேரும் இறந்து விட்டார்கள். இந்த இறந்த நிலையை போர்க்களத்தில் அவனுடைய துணைவியர், அதாவது மனைவிமார்கள், அப்போதெல்லாம் போர் வீரன் போர் செய்யறான்னா அவனுக்கு அடிபட்டு விட்டால் மருந்து தடவறதுக்குன்னு அவன் மனைவி அந்த போர்க்களத்துல வந்து இருந்தார்கள் மருந்தை வைத்துக் கொண்டு. அப்படி இந்த இரண்டு வீரருடைய மனைவியும் இருந்திருக்காங்க. இப்ப ரெண்டு பேரும் செத்துட்டாங்க. இந்த அப்போ ஒரு நம்பிக்கை என்னன்னு கேட்டா, போர்க்களத்துல சாவரவன் தான் அமரர். அமரர் என்றால் அமர்னா போர், போரில் இறப்பவன் தான் அமரர், தேவர் கிடையாது. அப்போ போரில் அமர் என்பது போரு, அந்த போர்க்களத்தில் இறந்தவன் தான் அமரரானான்னு அர்த்தம். இவன் ஏன் அமரரானா தேவ உலகத்துக்கு போயிடறான். அதாவது போர்க்களத்துல வீரமாக செத்ததுனால இவர் தேவலோகம் போயிடுவாராம். அங்க என்ன ஆகுமா, ரம்பை மனோ, அதாவது ஊர்வசி திலோர்தமை ரம்பைன்றாங்கல்ல, அவர்கள் எல்லாம் இவர்களை வரவேற்பாங்களாம். அப்படி தேவமாதர் கூட அவர்களை வரவேற்க கூடாது என்பதற்காக இவனுடைய மனைவி மாறி இவனுக்கு முன்னால செத்து அங்க போயிட்டாங்கன்றான். இல்ல கலிங்கத்து பரணியில என்ன தமிழ் பண்பாட்டு பாருங்க. அந்த இவன் பூமியில விழால நிக்கிறானா, ஏன்னா பூமி தாயை தொடவில்லையாம். பூமின்ற பெண்ண தொடல, தொடாம நிக்கிறான், செத்தும். ஆனா ஆவி அங்க போகுதான். அங்க போனாக்கா தேவலோகத்துல ஊர்வசி மேனகை திலோதம்பை ரம்பை இவங்க எல்லாம் வரவேற்பாங்களாம். அவங்க கூட அவனோட வரவேற்க கூடாது, அங்கேயும் நாம தான் அவனை வரவேற்கணும்னு இவங்க ரெண்டு பேரும் உயிரை விட்டு அங்க போயிட்டாங்களாம். இது கலிங்கத்து பரணியில இருக்கிற செய்தி. சரி, அடுத்து உறுப்புகள் அறுபட்ட நிலையில் தரையில் வீழ்ந்து துடித்த நிலைக்கு சான்று. இப்போ இங்க என்ன நடக்குது, இது சிலப்பதிகாரத்துல ஒரு காட்சி.
தாரும் தாரும் தாமிடை மயங்க தோளும் தலையும் துணிந்து வேறாகிய சிலைத்தோல் மறவர் உடற்பொறை அடுக்கத்து எரிபிணம் இடறிய குறையுடல் கவந்தம். கவந்தம்னா தலையில்லாத உடல். பறைக்கட் பேய்மகள் பாணிக்காட. இது சிலப்பதிகாரத்துல கால்கோள் கதையில 204 208 வரி. தூசிப்படையும் தூசிப்படையும், அங்க வெறும் தூசிப்படம் மட்டும் இருக்கும் அந்த நூல்ல. ஒரு தூசிப்படம் மட்டும் இருக்கும், இன்னொரு தூசிப்படம் எழுதணும். தூசிப்படையும் தூசிப்படையும் ஒன்றோடு ஒன்று நெருங்கின்னு இருக்கணும், வெறும் ஒரு தூசிப்படை மட்டும் இருக்கு. தூசிப்படையும் தூசிப்படையும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி போர் செய்தன. தோளும் தலையும் துண்டுபட்டு வேறு வேறாக ஆகிவிட்டன. ஆயினும் வில்லை தோளில் தாங்கிக் கொண்டிருந்த வீரனின் உடல் பாரமாகிய குன்றுகளில் வெட்டுண்ட பிணத்தால் இடரப்பட்ட தலையற்ற உடலையும் கபந்தங்கள் அல்லது முண்டங்கள் தலையற்ற உடல்கள் துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றன. நான் கண்ணால பார்த்தேன், கோழியை அறுத்து போட்டாங்க, அந்த தலை துள்ளி கொண்டு. இது போர்க்களத்துல வீரர்களுடைய தலை துண்டிக்கப்பட்டது. அந்த ரத்த ஓட்டம் இருக்கிறதுனால அது வரையிலும் துள்ளும். ரத்த ஓட்டம் எவ்வளவு நேரம் ஓடுதோ அது வரையிலும் துள்ளும். அந்த காட்சியை இவர் சொல்றாரு. துண்டு துண்டாக உறுப்புகள் வெட்டுப்பட்டு விழுந்தாலும் அது துள்ளி கொண்டு இருக்கிறது தான், தரையில விழக்கூடாது. என்ன கற்பனை பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அடங்கி போயிட்டு தலையில விழுந்துரும். இந்த துள்ளுற நிலையை அதை மட்டும் எடுத்துக்கொண்டு அவன் தரையில விழக்கூடாதுன்னு துள்ளி கொண்டு இருக்கிறது. எப்படி அட்டை துண்டு துண்டாக இருந்தாலும் அது உயிரோடு நகர்ந்து கொண்டு இருப்பதை போல இவர்கள் துண்டு துண்டாக உறுப்புகள் அறுபட்டாலும் தரையில் விழக்கூடாது என்பதற்காக துள்ளி கொண்டு இருக்கிறார்கள். தோளும் தலையும் துண்டுபட்டு வேறு வேறாக ஆகிவிட்டன. ஆயினும் வில்லை தோளில் தாங்கிக் கொண்டிருக்கின்ற வீரனின் உடற்பாரமாகிய குன்றுகளில் வெட்டுண்ட பிணத்தால் இடரப்பட்ட தலையற்ற உடலையும் கவந்தங்கள் அல்லது முன்றங்கள் தலையற்ற உடல்கள் துள்ளி கொண்டிருக்கின்றன. இதனை போன்ற காட்சி ஒன்று கலிங்கத்து பரணியில் இருக்கிறது. இன்னொன்னு கூட கலிங்கத்து பரணியில ஒரு நகைச்சுவை பண்றார் போர்க்களத்துல. அதாவது குடல் அறுபட்டு செத்து கிடக்கிறார்கள். அது வயிற்றுல இருந்த குடல் கூடு, அதாவது கூண்டு கூண்டா வெளியில கிடக்குது. ஆனால் உடல்ல ஒட்டி கொண்டிருக்கிறது. உடல் அப்படியே கூட மாதிரி வெளியில கிடக்குது, ஆனா உடம்புல ஒட்டி கொண்டு இருக்கிறது. இதை கழுகு என்ன பண்ணுது, அது குடலை எடுத்துக்கிட்டு போகுது. என்ன ஆகும்? குடல் கழுகு வாயில இருக்கு, அந்த உடல் அவன் உடம்புல ஒட்டி கொண்டு இருக்கு. இது அவன் காற்றாடி விடுவதை போல் இருக்கிறதுன்னு எழுதுறாரு கலிங்கத்து பரணியில. காற்றாடியா அந்த கழுகு காற்றாடி, அந்த குடலு கயிறு, இவன் செத்து கிடக்குறான், காற்றாடி விடுறான். இப்படி ஒரு நகைச்சுவை காட்சியை கலிங்கத்து பரணியில காட்டுறாரு. போர்க்களத்துல நடந்த காட்சியை, உடம்புல ஒட்டி கொண்டு இருக்கிறது குடல், அது எவ்வளவு நீளம், அந்த நீளம் முனையை எடுத்துக்கிட்டு கழுகு மேல பறக்குது. அது காற்றாடி விடுற மாதிரி இருக்கு அவன் சொல்ற. சரி, அதுக்கு அடுத்து தும்பை திணைகள் துறை 1018 தானை யானை குதிரை என்ற நோனார் உக்கும் மூவகை நிலையும் வேல்மிகு வேந்தனை மொய்த்த வழி ஒருவன் தான் மீண்டு எரிந்த தார்நிலை அன்றியும் இருவர் தலைவர் தகுதி பக்கமும் ஒருவன் ஒருவனை உடை படை புக்கு கூழை தாங்கிய எருமையும் படையறுத்து வாழி கொள்ளும் ஏமத்தானும் களிறு எரிந்து எதிர்ந்தோர் பாடும் களிற்றொடு பட்ட வேந்தனை அட்ட வேந்தன் வாளோர் ஆடும் அமலையும் வாழ் வாய்த்து இருவரு வேந்தர் தாமும் குற்றமும் ஒருவரும் ஒழியா தொகைநிலை கண்ணும்
பெருவகத்து இறைவன் வீழ்வுற திணை ஒருவன் மண்டிய நல்லிசை நிலையும் பல்படை ஒருவர்க்கு உடைதலின் மற்றவன் உள்வாழ் வீசிய நூலிலும் உளப்பட புள்ளி தோன்றும் 12 துறைத்தே. இதுவும் 12 துறைகளை உடைய தும்பை திணையினது துறைகள் 12. ஒன்று தானை மரம். தானை என்பது படை, படையினுடைய வீரம். யானை மரம், யானையினுடைய வீரம். குதிரை மரம், குதிரையினுடைய வீரம். தார் நிலை, அதாவது அந்த போர்க்களத்தினுடைய மிகப்பெரிய நிலை. தார் எப்பவுமே இந்த மாலையில தலையில மட்டும் சூடுவது கண்ணி, கழுத்தில் சூடுவது மாலை. இந்த கழுத்தில் போட்டுவது கால்வலியும் தொங்கனா அதுக்கு பேர் தார். அதனால தார் நிலை. இருவர் தலைவர் தகுதி பக்கம். எருமை மரம், ஆனா எருமை வீரம். வாழி நிலை, களிரெறிந்தோர் பாடு, தனி விளக்கம் இருக்கு. வாழோர் ஆடும் அமலை. தொலை நிலை, புகழ் நிலை, நூழி என தும்பை திணையினது துறைகள் 12 ஆகும். இப்போ தானை மரம்னா என்ன? படையெடுத்து செல்லுகின்ற வேந்தனுக்கு பகை வேந்தனின் வீரர் அஞ்சும்படியான காலாள் படையின் நிலை. அது பாருங்க, வீரம் இருக்குதோ இல்லையோ படை பெருசா காட்டுன்றான். படை பெருசா பார்த்தாலே அவன் பயந்துருவான். அது பெருசா காட்டணும், அவன் அஞ்சும்படியாக படையை பெரிதாக காட்ட வேண்டும். இதனாலதான் புறநாட்டுல ஒரு பாட்டுல நலங்கிலியினுடைய போருக்கு சொல்றாரு. நலங்கிலியினுடைய படை போகுது, அத அந்த பாடலாசிரியர் சொல்றாரு. அது வரிசையா போகுது. அந்த முதல்ல வந்த படை பதநீர் குடிச்சிட்டு போகுது. அடுத்து வர்ற படை அப்படியே அது தொடர்ந்து வருது. அடுத்து வர்றது நுங்கு சாப்பிட்டுன்னு போகுது. அடுத்து வர்ற படை பழம் சாப்பிட்டு கொண்டு போகுது. அடுத்து வர்ற படை கிழங்கு சாப்பிட்டு. அந்த படை போறதுக்கு எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? இது பொய் இல்லை, படை போனது உண்மை. இது மிகுதிப்படுத்தி காட்டுவது. அதான் உயர்வு நவிழ்ச்சி அணின்னு பேர். இது மிகுதிப்படுத்தி காட்டுறாங்க, அவ்வளவுதான். படை அதிகம் என்பதற்கு இப்படி ஒரு செய்தி. அதனால யானை மரம், யானை படையினது பெருத்த நிலை பகை வீரர் அஞ்சும்படியான சிறப்பினை கொண்ட யானை படையினது சிறப்பு. அதாவது அவனை பார்த்தா பயப்படணும், அந்த மாதிரி படை பெரிதா இருக்கணும் அப்படின்றார். குதிரை மரம், பகை வேந்தனின் வீரர் அஞ்சும்படியான ஆற்றல் வாய்ந்த குதிரை படையினது சிறப்பாகும். இதனை குதிரை மரம் என்பர். தார்நிலை, வேந்தனை பகை வீரர் சூழ்ந்த போது படைத்தலைவன் தான் ஒருவனாகவே தடுத்து தாங்குகின்ற நிலை, இதனை தார்நிலை என்பர். என்ன சொல்றாரு? பகை வேந்தன் வந்துட்டான், இவங்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான், இந்த அரசங்கிட்ட. இந்த அரசனுடைய வீரன் தான் ஒருவனாகவே நின்று பகைவனை விரட்டுகிறான். இதுக்கு தார் நிலை. 5 இருவர் தலைவர் தகுதி பக்கம். ஒரு வேந்தனின் இரு வேந்தனின் படை தலைவரும் தம்முள் போரிட்டு மாய்ந்து வருவதனை மாய்ந்து விடுவதனை குறிப்பதாகும். 2 பேருமே செத்து போயிடறாங்க. எருமை மரம், ஒரு வீரருக்கு அஞ்சாது அசையாது நின்று எதிர்த்து போரிடுவதுதான் எருமை மரம். வாழி நிலை, தன் மீது பாய்ந்து வந்த படை கருவியை எடுத்து எறிந்து விட்டு புண்பட்ட தனது உடலின் வலிமையினால், அதாவது வலிமையினால் மட்டுமே நின்று போரிடுவது பாடி நிலையாகும். 8 களிர் எறிந்தோர் பாடு, பகை வேந்தனின் களிற்றினை வீழ்த்திய பெருமையினை கூறுவது ஆகும். 9 வாழோராடும் அமலை, ஏறி வந்த யானையோடு இறந்த வேந்தனை வென்ற வேந்தனின் வீரர் சூழ்ந்து ஆடுகின்ற ஆரவார ஒளிநிலையே வாழோராடும் அமலையாகும். தொகை நிலை, வாளினது வாய்ப்பு பெற்று இருவரும் வேந்தரும் அவர்தம் படையும்
இறந்து அடிந்த நிலைதான் தொகை நிலை. அப்படின்னா இந்த அரசனும் இறந்து போயிடும், அந்த அரசனும் இறந்து போயிட்டா இதுக்கு பேரு தொகை நிலை. புகழ்நிலை, போர்க்களத்தில் தல் வேந்தன் அடிந்தான் என்ற நிலையினை கண்டு படைத்தலைவன் அல்லது வீரன் வெகுண்டெழுந்து பகைவரை அடிக்கின்ற நிலை. ஐயோ நம்ம அரசன் செத்துட்டான், நாம் ஓடி போயிடலான்னு போறது இல்லை. அந்த நிலையிலும் எதிரியை தான் ஒருவனாகவே நின்று போரிடுவதுதான் பாழி நிலை என்றார். போர்க்களத்தில் அது புகழ்நிலை. பிறகு நூலில் பல படையும் ஒருவனுக்கு தோற்று ஓடிய நிலையில் வென்றவன் வீரன் கொண்டு தனது வெற்றி வாளினை வீசி பகைவரை கொன்று குவிக்கும் நிலைதான் நூலிலாகும். இது 12 தீர்ந்தது. அதுக்கு அடுத்து வாகைத்திணை. வாகைத்திணை என்பது வெற்றி என்னும் பொருளை உடையது. திணை என்பது ஒழுக்கம் என்பதை காட்டும். அது ஒழுக்கம் என்பது நடைமுறை என்பதன் பொருள். வெற்றியின் ஒழுக்க நடைமுறையை பற்றி கூறுவதுதான் வாகைத்திணை. வேந்தன் அல்லது மற்றவர் வெற்றி பெற்ற பிறகு மாலையை சூடிக்கொள்வர். அந்த மாலைக்கு வாகை என வழங்குவர். அது அந்த அரசனும் அந்த வீரர்களும் சூடிக்கொள்வார்கள், இந்த வீரர்களும் சூடிக்கொள்வார்கள். வாகை என வழங்குவர். தொல்காப்பியர் வாகையை அதாவது பொதுவாக கூறினாலும் போரில் பெரும் வெற்றியினையே முதன்மையாக கருதுகின்றனர், கூறுகின்றனர் மற்றவர் அனைவரும். 20 வரையிலுமா? சரி. வாகையினது இயல்பு 1019. வாகை தானே பாலையது புறனே. பாலைத்திணை என்னும் அகத்திணைக்கு வாகைத்திணை என்று புறத்திணையாகும். பாலைத்திணை அதாவது அறத்தோடு நிற்கின்ற காதலை வளர்த்து பின்பு இன்பத்தினை அதிகரிக்கும் நிலை. அதனை போலவே வெற்றியும் எங்கும் நிகழலாம், எந்நிலத்திலும் நிகழலாம், எத்துறையிலும் நிகழலாம். போரில் கிடைக்கின்ற வெற்றி மட்டுமல்லாமல் மற்ற துறைகளிலும் வெற்றி கிடைக்கலாம். இந்த சிந்தனையை உட்படுத்திய பாலைத்திணைக்கு புறமாகிய திணை வாகை திணையாகும் என்றார் தொல்காப்பியர். அதுக்கடுத்து வாகையினது இலக்கணம். இது 1020வது நூற்பா. தாவில் கொள்கை சட்டம் கூற்றை பாகுபட மிகுதி பகுத்தல் என்ப. அதாவது குற்றமற்ற கொள்கையில் மக்கள் தத்தமது இயல்பினை வேறுபட மிகுதிப்படுத்தி காட்டுவது வாகைத்திணையாகும். மக்களது கொள்கை குற்றமற்றதாக இருத்தல் வேண்டும் என்று இலக்கணை சான்றோர் கூறுவர் என்று தொல்காப்பியர் கூறுகிறார். ஐயம் இருந்தால் கேட்கலாம் தோழர். ஐயம் இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.